வணக்கம் மக்களே! இன்னைக்கு பிக் பாஸ்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதனுக்கும், பார்வதிக்கும் நெறையாவே நம்ம பிக் பாஸ் வார்னிங் குடுத்திருந்தாரு. ஆனா, அது எல்லாத்தையும் மீறி நம்ம கமருதனும், பாரும் எப்ப பார்த்தாலும் தனியா உட்கார்ந்து பேசுறது மட்டும் இல்லாம, அந்த மைக்க மறைச்சுட்டும் பேசுறாங்க. இங்க விஷயமே மைக்க மறைக்கக்கூடாதுங்கிறது தான். ஆனா, அத அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு வைங்களேன். அதுக்கு நம்ம பிக் பாஸ் என்ன பண்ணாரு? எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிக் பாஸ் வந்து பாருவையும் கமருதீனையும் கூப்பிட்டு ஒரு வார்னிங் குடுத்திருப்பாருங்க. எந்நேரம் நீங்க வந்து மைக்க மறைச்சிட்டே பேசிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாரி திரும்ப நீங்க பண்ணீங்க அப்டின்னா, அதோட விளைவு எப்படி இருக்கும்னு எனக்கு சொல்ல தெரியலன்னு சொல்லியிருப்பாரு. இதையும் தாண்டி நேத்து நைட்டும் நம்ம பாரு, கமருதனும் ஒரு விஷயம் பேசும்போது, மைக்க மறைச்சிட்டு பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, காலையில ஒரு விஷயத்த பத்தி பேசும்போதும் மைக்க மறைச்சிட்டு பேசியிருப்பாங்க. இத பார்த்தா நம்ம பிக் பாஸ் இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டும் குடுக்குறாருங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் பண்ண தப்புனால, வீட்ல இருக்க எல்லாருமே அந்த தப்புக்கு பனிஷ்மென்ட் வாங்கியாகணும். அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அது என்ன பனிஷ்மென்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற பால், டீ, காஃபி எல்லாத்தையுமே பிக் பாஸ் புடுங்கி வச்சுட்டாரு. அந்த லக்ஸரி ஐட்டம்ஸ் எல்லாமே. டீ, காஃபி, பால், எக்கு இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டாருங்க. இப்போ மொத்த வீடுமே நம்ம பாருக்கம் பிரதர் மேல கோவமா இருக்காங்கன்னு வைங்களேன். ஏன்னா இவங்களுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுல இவங்க பண்ணாத தப்புக்கு, அவங்க பண்ண தப்புக்காக இவங்க வந்து இத ஃபேஸ் பண்ணணுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். அது மட்டும் இல்லாம நம்ம பாரு ஒரு பக்கம் உட்கார்ந்து அமித் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சும்மாவே என்னைய எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க. இந்த விஷயத்துல கம்ப்ரதுன்னு யாருமே எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. என்னதான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆ ஆல்ரெடி நான் பண்ணாத தப்புக்கே எல்லா திட்டும் வாங்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த விஷயமா ஆயிடுச்சா, எல்லாரும் என்னதான் சொல்லுவாங்கங்கிற மாரி நம்ம பாரு உட்கார்ந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம அமித்து, ஆமா கண்டிப்பா எல்லாரும் உண்மைதான் சொல்லுவாங்க. அப்படி யாராவது சொல்லாம இருந்து பரவால்ல பாருன்னு சொன்னா கூட, அது பொய்யா அவங்க நடிக்கிறதுக்கு தான் அர்த்தம். நீ அதையெல்லாம் உட்கார்ந்து நம்பிட்டு இருக்காத. ஏன்னா நீங்க பண்ணது தப்புதான். நான் 2 பேரையும் தான் தப்பு சொல்லுவேங்கிற மாரி நம்ம கேப்டனான அமித்தும் சொல்றாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நம்ம பாரு, கமருதீனும் ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.